கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தினுடைய அனுபவம் உண்டு. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த அனுபவம் கல்வாரி சிலுவிலே உண்டாயிற்று என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் சற்று கூர்ந்து கவனித்தால் உண்மையாகவே ஆண்டவர் நம்மை கைவிடுகிறாரா என்றால் இல்லவே இல்லை. இமைப்பொழுது கூட அவர் கைவிடுவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஒரு இமைப்பொழுது கடவுள் நம்மை மறந்தாலும் கைவிட்டாலும் நமக்கு ஏற்படுகின்றதான தீங்கு என்பது சொல்லொன்னா தீங்காக அது இருக்கும். அப்படிப்பட்டதான மிக பயங்கரமான உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நாம் கடப்பது என்பது, அல்லது நாம் வெளியே புறப்பட்டு நாம் சென்று நம்முடைய பணிகளை முடித்து வீட்டிற்கு வருவது, பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வருவது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைகளில் கடவுள் நம்மை கைவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கும், இயேசு கிறிஸ்து இதையே அங்கே சிலுவையில் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பதற்குமான அர்த்தம் என்னவாய் இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கைவிடவில்லை. மாறாக நம்முடைய பாவம் பிதாவை இயேசுவிடத்தில் இருந்து மறைத்தது என்பது தான் உண்மை. அதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் உணர்கின்றோமே, அது கைவிடப்படுதல் அல்ல. நமக்கு இருக்கிறதான இந்த பிரச்சனைகளுடைய கஷ்டங்களுடைய தாக்குதல், கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் மறந்து போகின்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இன்னொரு எளிய எடுத்துக்காட்டை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவானவர் படகிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். சீஷர்களும் அவரோடு கூட சேர்ந்து தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு மூழ்குவதைப் போல காணப்படுகிறது. என்ன செய்திருக்க வேண்டும்? அடுத்த நொடியே இயேசுவை எழுப்பியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவருடைய பிரச்சனை, அவருடைய பயம் என்ன செய்தது? இயேசு தன் அருகில் இருக்கிறார் என்பதையே அவர்கள் உணர முடியாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு அங்கே அவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. அவர்களுக்கு தெரிந்த விதத்திலெல்லாம் முயற்சித்து கரை சேர்ந்து விட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு அதைத்தான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை நீங்கள் என்னை பயத்தில் மறந்து போனது உண்மை, அதை தான் ஆண்டவர் கேட்கின்றார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? பயம் கடவுள் நம் பக்கத்தில் இருப்பதை, நம்மோடு இருப்பதை முற்றிலும் மறைத்து விடும். அப்பொழுது நாம் சொல்லுவோம், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு? கடவுள் அதையும் அங்கீகரித்து கொள்ளுகிறார். பரவாயில்லை, அப்படியே இருக்கட்டும், நான் உன்னை கைவிட்டதாகவே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர், நாம் நம்பி இருக்கின்ற கடவுள், நாம் தேடுகின்ற ஆண்டவர், நம் மீது எப்படி அன்பு கூறுகிற கடவுள், எப்படிப்பட்ட இரக்கத்தை வைத்திருக்கிற கடவுள், உருக்கமாய் அப்படியே பரிவுடனும் பாசத்துடனும் துடிக்கின்ற ஒரு உள்ளம் படைத்த ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நான் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். என் மகனே, நான் உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதோ
நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒருவேளை நம்மை கைவிட்டார் என்ற உணர்வு நமக்கு வரலாம். ஆனால் அது ஒரு பெரிய காரியமல்ல. திரும்பவும் ஆண்டவரே, இதோ நான் உம்மிடத்தில் வருகிறேன், என் கரத்தை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து கொள்ளும். நான் உம்முடைய கரத்தை பிடித்து கொள்ள முயற்சிப்பதினால்தான் அவ்வப்பொழுது எனக்கு துன்பம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது நான் உம்முடைய கரத்தை விட்டு விட்டு எனக்கு தெரிந்த வழிகளிலே நான் ஓட ஆரம்பித்து விடுகிறேன். மாறாக இதோ என் கரத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன், நீர் என் கரத்தை பிடித்து கொண்டு நடத்தும் என்று சொல்லுங்களேன். ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆம், இமைப்பொழுது கைவிடுகிற கடவுளாக தம்மை காண்பித்து கொண்டாலும் நீ நிச்சயமாக எப்படி செய்கிற கடவுள் அல்ல. எங்கள் மீது எவ்வளோ இரக்கங்களை பாராட்டி, அன்பு பாராட்டி, எங்களை நேசித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறக்காய் தோற்றுறோம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்து ஆசீர்வித்து உயர்த்துகிறதே எங்கள் கண்கள் காணவும், எங்களுடைய பகைஞர்கள் காணவும் கடவுள் கிருபை தாரும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.